இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 3.3ல உள்ள சம்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு விரிவாக்குகளில் ஃபஸ்ட்டு சம் பார்ப்போம். 3m + 5 த ஹோல் ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா நம்ம ஒவ்வொன்று கூடயும் மல்டிப்ளை பண்ணோன்னா நேராகும், லேட் ஆகும். ஸோ இதுக்காக ஒரு சில ஃபார்முலாஸ் நமக்கு ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வச்சு நம்ம ஈஸியாக 1 ஸ்டெப்லேயோ இல்லை 2 ஸ்டெப்லேயோ நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? இதை என்னடா இது நம்பரெல்லாம் இந்த மாதிரி லெட்டர்லாம் இருக்குது எப்படி மனப்பாடம் பண்ணுறதுனா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போனால் நம்ம மைண்டில் அது ரெஜிஸ்டர் ஆயிரும். ஓகேவா? ரொம்ப ஈஸி தான். ஸோ நீங்கள் ஃபார்முலா இல்லாமையும் நீங்கள் சால்வ் பண்ணலாம், பட் லேட் ஆகுன்றதுனால இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஸோ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் போய் அந்த ஏவையும் பியையும் போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஸோ இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். a + b த ஹோல் ஸ்கொயர் இப்படி இந்த மாதிரி ஃபார்மட்டில் இருந்துச்சுன்னா இந்த ரைட் சைடில் இருக்கிற மாதிரி நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி a - b த ஹோல் ஸ்கொயர் இந்த ஃபார்மட்டில் இருந்துச்சுன்னா இந்த ஃபார்மட்டில் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அதே மாதிரி x + a × x + b இந்த ஃபார்மட்டில் இருந்துச்சுன்னா x² + a + b × x + ab இந்த ஃபார்மட்டில் நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நம்ம சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், 3m + 5 அப்படின்னா a + b த ஹோல் ஸ்கொயர் அந்த ஃபார்மட்டில் இருக்குது. ஓகேவா? இதுவும் சேமாக இருக்கா? பட் ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது? 3m. பிக்கு பதிலாக என்ன இருக்குது? 5. ஸோ நம்ம அப்படியே இந்த ரைட் சைடில் உள்ளதில் போய் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு a², ஏனா 3m², 3m த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 × a × b. a என்ன? 3m, இப்போது 3m. b என்ன? 5. அடுத்து b², அதாவது 5². ஓகேவா? இப்போ இதை நம்ம அப்படியே சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு 3m த ஹோல் ஸ்கொயர், 3² 9m² ப்ளஸ் 2 3 5 மூணையுமே நம்ம பெருக்கணும். 2 3 6, 6 5 30, ஒரே ஒரு m இருக்குது, அது அப்படியே எழுதிக்கணும். ப்ளஸ் 5² அப்படின்னா 25. ஸோ இதுதான் இதோட ஆன்சர். பார்த்தீங்களா? இப்போ சிம்பிளாக முடிஞ்சிடுச்சு. இதுக்காக தான் நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ செகண்டில் பாருங்கள், 5p - 1 த ஹோல் ஸ்கொயர், அதாவது a - b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மட்டில் இருக்குது. இதுக்குரிய ஃபார்முலா என்ன? a² - 2ab + b². ஸோ இதில் ஏக்கு பதிலாக என்ன இருக்குது? 5pன்னு இருக்குது அண்ட் பிக்கு பதிலாக 1 அப்படின்னு இருக்குது. ஓகேவா? மற்றபடி எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. நம்ம ஜஸ்ட்டு இந்த ஆன்சரை போயிட்டு நம்ம இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு a², அதாவது 5p த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 a இருக்கா? ஏவுக்கு பதிலாக 5p, b இருக்கா? பிக்கு பதிலாக 1 ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் b², அப்போது 1². ஓகே, இப்போ இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 5p த ஹோல் ஸ்கொயர்னா 5² 25 p². அடுத்து பாருங்கள், 2 5 1 இது மூணையுமே பெருக்கணும். 2 10, 10 1 பெருக்கணும்னா 10. இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸ் நம்ம எழுதுவோம். 10p ப்ளஸ் 1² 1. ஸோ இதுதான் இதுக்குரிய ஆன்சர். இதே மாதிரி நம்ம தேர்ட் சம் பார்ப்போம். தேர்ட் சம் பாருங்கள், இந்த ஃபார்முலா படி இருக்குது. ஸோ இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ணணும். எந்த கொஸ்டினுக்கு எந்த ஃபார்முலா வரும் நம்மளால் கண்டுபிடிக்க தெரிஞ்சிருக்கணும். உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண அது ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு. இது x + a × x + b = x² + a + b × x + ab. இந்த ஃபார்முலாவில் தான் நம்ம போட போகிறோம். ஸோ எக்ஸுன்ற டேர்முக்கு பதிலாக 2n இருக்குது. பார்த்தீங்களா? இங்கேயும் 2n, இங்கேயும் 2n. x. இந்த டேர்மில் -1 இருக்குது. ஏன்னா 1 எடுக்கலைன்னா இங்கே +a, பட் இங்கே மைனஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம ப்ளஸ்ஸாக மாற்றினோம்னா இங்கிட்ட -1 வரும். ஓகேவா? அதை நீங்கள் போக உங்களுக்கு நல்லா அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆக ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நம்ம நிறைய பேர் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம பண்ணக்கூடாது. சரியா? இங்கே ஏக்கு பதிலாக -1. ஓகேவா? இங்கே பிக்கு பதிலாக 3. ஓகே, இப்போ எக்ஸுக்கு பதிலாக 2n சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், ஏவுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அண்ட் பிக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ எப்படி? x², அதாவது 2n த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a + b. a என்ன? -1, b என்ன? 3 + 3 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன? 2n. இது எல்லாமே மல்டிப்ளிகேஷன். a + b மட்டும்தான் ப்ளஸில் இருக்குது, நம்ம கரெக்டாக எழுதிட்டோம், அதுபடியே எழுதிட்டோம். ப்ளஸ் a × b. a என்ன? -1, b என்ன? 3.
எழுதிட்டோமா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்கிறத நம்ம கரெக்டாக அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ப்ராக்கெட்லாம் இல்லாமல் நீங்கள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு குழப்பம். ஓகேவா? மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்கெட்குள்ளே எழுதி பழகுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 2n the whole squared அப்படின்னா 2 ஸ்கொயர்னா 4n ஸ்கொயர். அடுத்து ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். -1 + 3 அப்படின்னா என்ன வரும்? நமக்கு பெரிய நம்பரோட ஆன்சர் தான் வரும். இப்போ பெரிய நம்பரோட குறி வந்து ப்ளஸ், அப்போது ப்ளஸ் 3லேருந்து 1 போச்சுன்னா 2. ஓகேவா? இங்கே 2n இருக்குது. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2 4 ஒரே ஒரு n இருக்குது, அது அப்படி எழுதணும். இங்கே பாருங்கள், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே 3க்கு குறி ப்ளஸ்ஸு, இங்கே ஒன்னோட குறி வந்து மைனஸ். ஸோ ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் நமக்கு என்ன வரும்? மைனஸ்ன்னு வரும். 1ஐயும் 3ஐயும் பெருக்கணும்னா 1 3 3. இதுதான் இதுக்குரிய ஆன்சர். அடுத்து 4th சம் பாருங்கள். இதுக்குரிய ஃபார்முலா வந்து a² - b² = a + b × a - b. ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது? 4. இது பாருங்கள், இது எவ்வளோ பெரிய குழப்பான்னு பாருங்கள். a² - b². பட் இங்கே பாருங்கள் 4p² - 25q². நம்ம கவனிக்காமல் எழுதுனோன்னா ஏவோட வேல்யூ வந்து 4p அப்படின்னு போடுவோம். பட் அது தப்பு. இந்த ஸ்கொயர் வந்து ரெண்டுக்குமே சொந்தமாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம அதை முதல்ல மாற்றணும். இப்போ இது எப்படி எழுதலாம்? இந்த 4ஐ நம்ம எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர்னு எழுதலாமா? ஏன்னா 2² = 4 தான். ஸோ 2p the whole square. இதோட ஆன்சர் இது தானே? கரெக்டாக? இப்போ மைனஸ், அதே மாதிரி 25 எப்படி எழுதலாம்? 5 ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ 5q the whole square. அப்போ ஏன்றது 2p, bன்றது 5q. இந்த மாதிரி நம்ம கன்வெர்ட் பண்ணணும். சரியா? இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம குழப்பாமல் சரியாக்கிட்டு அதுக்கப்புறமா தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஏவுக்கு பதிலாக 2p அண்ட் பிக்கு பதிலாக 5q. ஸோ ஆன்சர் என்ன வரும்? a + b, அதாவது 2p + 5q. அதே மாதிரி a - b, 2p - 5q. இதுதான் இதனுடைய ஆன்சர்.